பல்லாக்கு பல்லாக்கு பல்லாக்கு. இன்னைக்கு பல்லாக்க வச்சா மக்கராணி அடி பொழந்துருவாங்க போலயா. மக்கராணி வேற இப்படி கதறுன்னு கதறுது. கதறி பாயிண்ட் ரிஜிஸ்ட் பண்ணுது. இது சாட்டர்டே சண்டே என்னென்ன கண்டென்ட்டா மாறுபடும் நமக்கு வேற தெரியல. ஆண்களை நினைச்சா கொஞ்சம் எனக்கு பாவமா வேற இருக்கு. அவர் சும்மாவே தூக்கி போட்டு அடிப்பாரு. அவர் பொண்ணு 2 நாளா உட்காந்து கதறிட்டு இருக்கு. அப்ப என்னென்ன பண்ண போற நமக்கு தெரியல. சோ நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கு 2வது ப்ரோமோ வந்திருக்கு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ப்ரோ. சோ நேத்துக்கான எபிசோட் மாதிரி இன்னைக்கு சொதப்பிடுவாங்களோ, வீட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்காதுன்னா பரவாயில்ல. பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி கொளுத்தி போட்டாரு. பட் அந்த சீக்கிரட் டாஸ்க்கும் இது சேர்த்து அப்படி கொடுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் வீடு வெடிக்கும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரோமோக்கான கண்டினியூட்டி தான். முதல் ப்ரோமோல இந்த பல்லாக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பல்லாக்கு வந்து ஆண்களை எடுத்துட்டு போயிட்டு தரமாட்டேன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம மக்கராணி நாட்டு மக்கள்லாம் போய் சண்டையை போட்டு பல்லாக்கு எங்களுக்கு வேணும் கொடுங்கடா, எங்க ராணி நாங்களும் தூக்கிட்டு வரணும்டான்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க. அதே தான் இங்க காட்டுறாங்க. பல்லாக்கு கொடுக்க முடியாது உங்களுக்கு, பல்லாக்கும் இல்லை ஒரு லொல்லாக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தீபக் வந்து இந்த பல்லாக்க பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இந்த மக்கராணி நாட்டு மக்கள்லாம் வந்து இல்ல எங்களுக்கு பல்லாக்கு வேணும், எங்க ராணி நாங்க தூக்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல தீபக் சொல்லிட்டாமல பல்லாக்கெல்லாம் தர முடியாது, வேணாம் ஒரு ராணி அந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்குல்ல அதில் வச்சு தூக்கிட்டு வாங்க, எங்க ஆளு கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு, உங்க ஆளு கொஞ்சம் குட்டி தானே அதில் கரெக்டா இருக்கும் வேணா தூக்கிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி போட்டு போலன்னு பழந்துட்டு இருக்கான். என்ன ப்ரோ அந்த ப்ரோமோல நான் இந்த மாதிரி சீன் பார்க்கல ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நானும் தான் பார்க்கல, நான் சொல்லலையா, ஏத்துக்கோங்க நல்லா தானே இருக்கு சப்பாத்தி உருட்டுற கட்டை அது வச்சுக்க வேண்டியதானே. ஸோ இந்த இடத்துல ஜாக்லின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கு பல்லாக்கு வேணும், எங்களுக்கு பல்லாக்கு கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு நேரம் கேரக்டர்ல தான் இருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும், அவங்களோட கேரக்டர்ல இருந்து பல்லாக்கு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தர முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப கத்துறாங்க இல்ல எங்களுக்கு பல்லாக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இங்க ஆண்கள் இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்க ரூல் பிரேக் பண்ணி வந்தீங்களா. ஸோ இந்த ரூல் பிரேக் காண்டி 3 பேர் சேர்ந்து ஒரு மன்னிப்பு மட்டும் கேளுங்க, எங்க டீம்கிட்ட ஒரு 3 பேர் மன்னிப்பு கேட்டா நாங்க பல்லாக்கு கொடுத்துரும் அப்படின்னு. அங்க இருந்து நாங்க டக்கு நம்ம மக்கராணி இருக்காங்களா, மக்கராணி வந்துட்டு நான் காலையில் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அதனால் நாம் யாரும் மன்னிப்பு கேட்க வேணாம், நீங்கள் அனைவரும் எனக்காண்டி 5 ஸ்டார் தோசை போடுங்கள் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு அந்த ராணியை போட்டு எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. இந்த ராணி தான் அந்த டீமே போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கு. நேத்து என்னன்னா கையில வச்சிருந்த குச்சி, அதாவது நம்ம செங்கோல் இருக்குல்ல, செங்கோலை தொலைச்சிட்டு வீட்டில் இருக்க அவ்வளவு பேர் அதை தேட விட்டு அப்புறம் ஆண்களையும் மாட்ட விட்டு அவனை போட்டு போலன்னு புழக்க விட்டு இங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் நம்ம மக்கராணி. அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு பல்லாக்கு கிடைக்கல, எனக்கு பல்லாக்கு வேணும், நீங்க எல்லாம் சண்டையை போடுங்க ஏத்தியும் விட்டுட்டு திருப்பி போயிட்டு நீங்க யாரும் மன்னிப்பு கேட்காதீங்கன்னு சொல்லி இறக்கியும் விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க இருந்து ஆண்களி பல்லாக்கு தர முடியாது, மன்னிப்பு கேட்டா வேணா தரோம் இல்ல தர முடியாதுன்னு சொல்லும்போது ஜாக்லின் டக்குன்னு கேரக்டர் விட்டு வெளியே வந்தாச்சு. எப்படி அவங்களுக்கான அந்த கேரக்டர் விட்டு வெளியே வந்து என்னங்க சும்மா மன்னிப்பு கேட்க முடியாங்க, சும்மா எப்ப பார்த்தாலும் மன்னிப்பு கேட்கணுமா, காலில் விழுந்துட்டே இருக்கணுமா, சும்மா மன்னிப்பு என்ன ஜாக்லின் கொஞ்சம் கேரக்டர்ல இருந்திருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் இந்த கேரக்டர் வெளியே வந்துட்டு ஒரு கத்துறது இப்படி கத்துன ஆப்போசிட்ல இருக்கவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்களி ஒரு இம்மி அளவு கூட பயப்பட மாட்டானோ, இப்படி ஒரு இம்மி அளவு கூட பயப்பட மாட்டானோ, இவங்க மட்டும் ரூல் பிரேக் பண்ணி அதை ஒன்று பண்ணுவாங்களாம், எல்லா இலையும் பண்ணுவாங்களாம், அதுக்கு ஒன்று பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதை நாங்கள் பண்ண முடியாது, காலில் விழ அது இந்த ஒரு பாயிண்ட் ரிசர்ச் பண்றாங்க பாருங்க, காலில் விழணுமா எப்போ பார்த்தாலும் காலில் விழுந்துகிட்டே இருக்கணுமான்னு கேட்கறாங்க. ஓ நீ அன்னைக்கு தீபக் காலில் விழுந்தது நீ சீன் போடுறக்கு விழுந்த, எப்படி அன்னைக்கு தீபக் காலில் விழுந்தது நம்ம ஒரு சீன் போடணும், ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், அப்பதான் சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டா மாறும்னு சொல்லி நீ காலில் விழுந்த, அப்பதான் அவங்க டீம் அங்க இருந்து எடுத்து போட்டு பாவம் ஜாக்லின் கதற விடுறார்கள், ஆண்கள் கொடுமைப்படுத்துறார்கள், ஆண்கள் ஒளிக அப்படின்ற மாதிரி எழுதி போடணும்னு சொல்லி நீ ஒன்று பண்ண, அதே சீனை இங்க ரீக்ரியேட் பண்றாங்களா, காலில் விழணும்னா டப்புன்னு காலில் விழுன்னு சொல்லிட்டா எங்க அக்கா விழுந்துருவாங்க, அது வேற கதை, ஐயோ அது வேற பெரிய தப்பாயிரும், அதெல்லாம் தயவுசெய்து அப்படி சொல்லிடுறாங்க, அந்த தப்பு மட்டும் பண்ணிடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் இந்த தப்பை பண்ண மாட்டானுவ. ஸோ அந்த இடத்துல கத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கிருந்து மக்கராணிக்கு கோவம் வந்துட்டு செம்ம கோவம், யாரும் மன்னிப்பு கேட்க வேணாம், எனக்கு அது வேணாம், எனக்கு அந்த பல்லாக்கு வேணாம், ஒண்ணு வேணாம், நான் இங்க சும்மா நிக்கிறேன், எனக்கு எதுவுமே வேணாம், நான் இங்கே நின்னுக்கிறேன், நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், எனக்கு பல்லாக்கே வேணாம் அப்படின்னு மாதிரி மக்கராணி போட்டு கத்துறாங்க. நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு, ஆஹா மக்கராணி ஒரு மாதிரி கத்துறாங்களே, கத்தாத பார்த்து ரொம்ப போட்டு கத்திட்டு இருக்க கூடாது, ஏன்னா நீங்க அநியாயத்து கத்திட்டு இருக்கீங்க, அது ஒரு லிமிட் தான், அது கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பட் இந்த கத்துறதெல்லாம் எதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டுக்கு, ஏன்னா இப்போ இப்படி கத்துனாதான் இன்னொரு கண்டென்ட் பண்ண முடியும், இதை வச்சு அழ முடியும், அது ஒரு ப்ரொமோல வரும், ஏன்னா சொல்ல முடியும் 3 ப்ரொமோ அந்த இவங்க உட்காந்து என்ன ராணியா மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு உட்காந்து அழுதானே அழுவாங்க, அது கூட ப்ரொமோ வரலாம். ஸோ அந்த ஒரு சீன் காண்டி தான் இவ்வளோ ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க பல்லாக்கு கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்க கேட்கறது என்ன சிம்பிளா 3 பேர் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை, அதாவது உங்க டீமுக்குள்ள நேத்து வந்து விஜய் விஷாலும் அப்புறம் ஜெஃப்ரியும் வந்து உங்கள்கிட்ட கேட்காம வந்துட்டான், அப்புறம் உங்களை கிண்டல் பண்ற மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு 100 தோப்புக்கரணை போட சொல்றீங்க, அதுவும் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சும் பண்ண வைக்கிறீங்க, அப்புறம் உள்ள வந்துட்டு குனிஞ்சு எங்க டீமை பத்தி பெருமையா பேசிட்டு போன்னு சொல்றீங்க விஜய் விஷாலுக்கு, அதெல்லாம் அவனை ஜாலியா தானே பண்றானு, அதெல்லாம் ஜாலியா தானே பண்றானோ, ஏன் உங்களுக்கு மட்டும் ஈகோ ட்ரிகர் ஆகுது, இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே ஈகோ யாருக்குன்னு பெண்களை நீங்க மட்டும்தான் இருக்கு,
பெண்கள் அன்னைக்கு தான் இருக்கிற ஒஸ்டான ஈகோ இருக்கு. சும்மா சும்மா ட்ரிகர் ஆயிருது. பவித்ராவும் ஜாக்லின் உன்ன சும்மா சொல்லிடுவாங்க பாய்ஸ்க்கு வந்து ஈகோ இருக்குன்னு. அந்த ஈகோ அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. ஆண்கள் எதுவுமே ஸ்கோர் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துலயுமே நீங்க தான் மேல, நாங்க தான் மாசா பண்றோம்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு தப்பான ஒரு கற்பனையை வளர்த்து வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்குள்ள ஒரு கிரிஞ்சா கேவலமான கண்டென்ட் கொடுத்துட்றீங்க. அந்த கண்டென்ட் தான் தப்பு. இந்த இடத்துல மக்குறானே எனக்கு வேணாம்னு சொல்லி உட்கார்றாங்களா, நீங்க என்ன பண்றீங்க? பேசாம இந்த சப்பாத்தி ஒரு கட்டை எடுத்து தூக்கிட்டு வர வேண்டியதான்னு கேட்கறேன். கரெக்டா இருக்கும்ப்பா, ஏப்பா அவன் ஆளு ஹைட்டா இருக்கான், அவனுக்கு அவ்வளவு பெருசா தேவைப்படும், உங்களுக்கு எதுக்குன்னு கேட்கறேன். அதை போட்டு அதே வச்சு இப்ப கண்டென்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சாச்சனா பத்தி இன்னொரு பதிவு சொல்லி ஆகணும். சாச்சனா வந்து மக்குராணி தன்னோட நாட்டை போட்டு அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்து இருக்கு. நேத்து வந்து இந்த வீட்டுல வந்து களிமண் பிடிக்கிற மாதிரி டாஸ்க் கொடுத்துருப்பாங்களே, அந்த டாஸ்கை கொடுத்தோடனே எல்லாரும் உட்காந்து பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம மக்குராணி ஐயோ என்னெல்லாம் விட்டா நான் ஒரு 100-150 பொம்மை செய்வேங்க, எனக்கு அவ்வளோ இருக்கே மைண்டுக்குள்ள, நல்லா ஒலிம்பிக்ல போயிட்டு மெடல் வாங்கி வச்சிருக்கேன், கின்னஸ் ரெக்கார்டு ஒரு 10 வச்சிருக்கேன், நல்லா எங்க வீட்டுல டெய்லி களிமண் வச்சு பிணைஞ்சுக்கிட்டே இருப்பேன் சொல்லி நேத்தே சீன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதே சீன் இன்னைக்கு காலையில உட்காந்து சத்யா கிட்ட எனக்கு கடுப்பா இருக்குடா, நான் நேத்து அந்த ஒரு டாஸ்க் நடந்து தெரியுமா, அந்த டாஸ்க் என்ன மட்டும் விட்டு நான் வேற லெவல் பண்ணிருப்பேன், என் மைண்ட்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா, நான் சூப்பரா பண்ணுவேன்டா, களிமண் பொம்மை தான் பிரிச்சு மேய்வேன், என்னெல்லாம் விட்டுருந்தா பறக்க விட்டுருப்பேன், இவங்க ரொம்ப டம்மியா பண்ணிட்டாங்க, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு, எல்லா டாஸ்க்கும் இப்படிதான் சொதப்புறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பெண்கள் இன்னைக்கு ஆப்போசிட்டா நம்ம சாச்சனா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் இதை மக்குராணின்னு சொல்றேன். ஒருத்தனுக்கு 100 தோப்புக்கரணை கொடுக்குற, அந்த 100 தோப்புக்கரணை போட்டு அவனுக்கு கால் வலிக்குன்னு சொன்னா அவங்ககிட்டே போயிட்டு நான் வேணும்னு தான் கொடுத்தேன், என்னால இது ஈஸியா பண்ண முடியாது, உனக்கு கொடுத்த நீ சீன் போடுற, உன்னாலையும் பண்ண முடியாது, உனக்கெல்லாம் ஒரு 50-60 கொடுத்தாலே நீ கால் கை ஆடி பொத்தனை கிலோ விழுந்துருவ, ஏன்னா நீ தான் வீட்டுக்கு வந்தப்போ ஆத்தலட்டுன்னு சொன்ன, பாத்திரங்கள்னு சொன்னதுக்கு என் உடம்ப பாத்தீங்களா இவ்வளவு வீக்காட பாடிட்டு நீங்க இவ்வளவு உடம்ப பண்றீங்கன்னு சொல்லி நீ சீன் போட்ட, நீ 100 தோப்புக்கரணை போடுவியா? மாத்தி உருட்டாத மாமா, தயவு செய்து உன் இஷ்டத்துக்கு மாத்தி உருட்டாத. கேட்டா கத்தரிக்காய் திங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டது, அடுத்த நாள் கத்தரிக்காய் போட்டு நக்குறது எதுக்கு? இந்த மாதிரி மாத்தி பேச்சு உனக்கு என்ன அவார்டு கொடுக்க போறாங்க? வெளியே நல்லா கீச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க, வெளியே வந்து பாருங்க உங்களுக்கான பேர் கொடி கட்டி பறக்குது, கடன்னு அவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருந்த வீட்டுல இந்த பொண்ணு உட்காந்து பட்டி. நான் சொல்றேன் ப்ரோ, இந்த இடத்துல மட்டும் ராணியா வேற யாரையா வச்சு அந்த மொத்த டீமை லீட் பண்ண விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு நீட்டா கொண்டு போயிருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காது, இவ்வளவு மட்டமா வெளியே நெகட்டிவ் வாங்கிட்டு இருக்காது. இந்த பொண்ணு தன்னோட வெஞ்சன்ஸ் தனக்குள்ள இருக்க அந்த ஒரு தற்கூரித்தனத்தெல்லாம் வெளியே காட்டி மொத்த டீமே அழிச்சிட்டா. இதுல மக்கள் உட்காந்து குமரிட்டு இருக்காங்க, எங்களுக்கு பல்லாக்கு வேணும்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இவனை பல்லாக்கு எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டானு, மேபி ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ண வச்சுட்டு இல்லைன்னா கையில கொடுப்பான்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வேணும், இதை சாட்டர்டே சண்டே அவர் வந்து கேட்டக்கூடாது. இதை சாட்டர்டே சண்டே இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா வந்து கேட்கவே கூடாது. இது ஒரு டாஸ்க்ல எல்லாமே இருக்கும். இதுல வந்துட்டு என் பொண்ணுக்கு பல்லா கொடுக்கல, ஏங்க நீங்க பெண்கள் அன்னைக்கு கொடுத்து விளையாடி இருக்கலாம்னா அப்போ இங்க கேமே வர முடியாது. ஓகேவா? இதுவும் ஒரு டாஸ்க் தான், ஒரு டாஸ்க்ல ஒரு பார்ட் தான். இது பிடிச்சி வச்சாதான் ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட் சண்டையா வரதா வெளியே மக்கள் பார்க்க முடியும். நீங்க சும்மா நாச்சுக்கு உட்காந்து ஜாலியா பல்லாக்குல தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருவீங்க, அப்புறம் 2 ராஜா ராணி இப்படி சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த பக்கம் இந்த பக்கம், நாங்க சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இதை மட்டும் சாட்டர்டே சண்டே அவர் வந்து கேட்டார்னா இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமான ஹோஸ்டிங்கா நான் பார்ப்பேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா ப்ரோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த பல்லாக்க ஆண்கள் மறிக்கலனா இதை ஈஸியா பெண்கள் கொண்டு போயிட்டு பெண்கள் வந்து நம்ம அவங்களுக்கான மக்குராணி தூக்கி வந்து இறக்கி வச்சுட்டு பல்லாக்க அவங்க நாட்டில் சரிச்சு வச்சு சும்மா உட்காந்துருப்பாங்க, ஏதாவது கண்ட்ரோல் வந்துருமா? வந்திருக்காது. வீட்டுக்கு ஒரு 2 டாஸ்க் கொடுக்க போறாங்க, அந்த டாஸ்க் மட்டும் பண்ணிட்டு தான் நம்ம இதை இருந்திருப்பாங்க. இந்த பல்லாக்க இவங்க பிடிச்சி வச்சிருக்கப்பே ஒரு கண்டென்ட் வந்திருக்கல, ஒரு டாஸ்க் உருவாயிருக்கல, ஒரு சண்டை உருவாயிருக்கல, அதுதான் மேட்ரு. அதுதான் எங்களுக்கு வேணும். சும்மா நாச்சுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் அடுத்த அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சாச்சனா கதறதா தான் இருக்கும், அல்றதா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கம்மல் படுங்க. பாய்ஸ் சூப்பராக பண்ணுறீங்கடா.